எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு 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 பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டார். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸில் அப்படியே ஒரு ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருந்துச்சு. சந்தேகமாக கேட்குறது அப்படின்னு விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை, எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் நடிக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரினா எவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு ஆரியனர் ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் முதல்ல பார்த்து பேசும்போது தான் செட் ஆச்சு. இந்த மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு அதை சொல்லிட்டு இருந்தேன். பரியன் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷார்ட் நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோபத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு ஏழாம் வயதில் இருக்கிற ஒரு மனுஷனோட அந்த வழியோட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்னு தெரியல. அதுக்கே நான் டோட்டலாக பேசிக்காக ரொம்ப எமோஷனல் ஒரு ஆளுன்றதால அதான் சொல்லிட்டு இப்போ வேலைக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ண போறீங்க தெரியல அப்படின்னு நினச்சிட்டு தான் போகணும். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ரெண்டு பசங்க குறிப்பாக பேர் இப்போ நிஜ பேர் தான் சொன்னாங்க, பொண்ணே ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவளை எப்பயுமே சிவனேதா சேகராகவே என் மனசில் எப்பயுமே நான் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிச்சிடும். அந்த ரெண்டு பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை அவங்க லைஃப் ஸ்டைல் என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு 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 பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சு அந்த கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கேட்க நாங்கள் தான் நன்றி சொல்லணும். நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் வந்து கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குநர்கள் தான் இருக்காங்க. அதில் மாதிரியான வந்து எல்லா பெரியவர்களும் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனருமே நம்ம பாரதிராஜா சார் சொன்னாங்க, அதாவது ஈரானியன் ஃபிலிம்ஸு, இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருமானு நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாகவே வாழை பார்க்கும்போது எனக்கு ஒரு மஜிதியோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் மாதிரியோ இல்லைன்னா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், நிதானமாக அழகாக சின்ன சின்ன டீட்டெயில். ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ரூரல் வில்லேஜில் எப்படி இருக்கணும், ஒரு தட்டு எப்படி இருக்கணும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலாக நான் வந்து எந்த படத்துலையும் பார்க்கல. அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அவருடைய டயலாக் சென்ஸு, அவருடைய ரைட்டிங் சென்ஸு வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் எட் ஹார்ட் பிரேக்கிங். அதோடைய எண்டு வந்து உங்களை உலுக்கிடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டார். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸில் அப்படியே ஒரு ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் வாட்சிங் தி ஃபிலிம். ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் ஹரி சாருக்கு இருக்குது. யூ ரியலி ரியலி குட் சார். அண்ட் உங்களுடைய டைலாக் வந்து பயங்கர அழகாக இருக்குது. அந்த டைலாக்ஸ் கேட்கும்போது உண்மையாகவே அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஜாகிரஃபி, அந்த நீங்கள் வச்ச செட்டிங், அதோடைய மியூசிக், சந்தோஷோட ஒர்க்காக இருக்கட்டும். ஈஸ்வர் சார் யோர் ஒர்க் இஸ் ஃபேண்டாஸ்டிக். உண்மையாகவே ஒரு ஒரு ஷார்ட்டுமே தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங். எனக்கு ஏதோ ஒரு சினிமா பாரடைஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச். நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் ஒர்க்குமே ஃபேண்டாஸ்டிக். அந்த ரெண்டு பசங்க வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. பட் ஒன் வே வாட் இஸ் த வாய்ஸ் ராகுல் அண்ட் தட் அதர் பாய் ஒன் வே ரெண்டு பசங்களும் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்த மொமெண்ட்லையுமே வந்து தேர் நாட் கான்ஷியஸ், தேர் ஸோ ரியல்.
ஸோ டெஃபினட்டாக வாழை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். சந்தோஷோட ஒர்க், ஈஸ்வர் சார் ஒர்க், டயலாக் ஒர்க், ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டர், எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தை திலீப் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் திலீப் மாஸ்டர். அப்புறம் மாரி சார் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஞ்சித் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் தங்கலான் சார், யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் தங்கலான். ஸோ தேங்க்யூ. எல்லா புதிய ஞாபகங்களும் வந்து பேசிட்டாங்க மாரி சாரை பற்றி. ஸோ நான் அந்த படத்தை பார்த்த ஒரு ஆடியன்ஸாக இங்கே சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ படத்தை பார்த்துட்டு இந்த படம் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாரி சார் இருந்தாங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பாரமாக இருந்தது. சார் இந்த இவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயத்தை, இவ்வளோ ஒரு உருக்கமான விஷயத்தை வந்து எப்படி சார் அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போ எதுவுமே சொல்ல, 30 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னு. அந்த 30 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும்போது அதில் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை தான் அந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரியலாக ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசெல்லாம் இல்லை. ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாரி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் குட்டி பசங்க உண்மையில் அண்ட் ராகுல் 2 பேருமே மிரட்டிட்டாங்க. அதுவும் சார்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அப்படியான்னு கேட்டார், சந்தேகமாக கேட்டார். சந்தேகமாக கேட்குறாரு அப்படின்னு யோசிச்சேன். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை, எல்லாமே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கலையரசன்றது, அப்புறம் அம்மா கேரக்டர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அழகி இல்லைங்களா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்க நிக்கிலா, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அப்புறம் நான் சந்தோஷ் நாராயணன்றதோடைய பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது டேரக்டாக அப்படின்னா அது மியூசிக் ஒரு பெரிய ரீசன். அவருடைய குக்கு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இப்படி ஒரு அன்கன்வென்ஷனான ஒரு மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபோக் சவுண்டிங் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒரு டெக்னோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நாகி ஸ்டூடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் இங்கே நான் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் கனெக்ட் ஹாட்ஸ்டார். எனக்கும் விஜய் டிவிக்குமான தொடர்பு வந்து எப்படின்னா லைஃப்லேயே கலந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அவங்களுடைய முதல் குழந்தை என்னுடைய பிரதர் வெல்விஷர் பிரதீப் சார், பாலா சார், கிருஷ்ணன்குட்டி சார், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 23 இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல நெகிழ வச்சுருக்காங்க. கடைசியில் வெளில போகும்போது ஒரு பாரமான ஒரு விஷயம். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. கமல் சார், ரஜினி சார் வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நிறைய சொல்லிட்டு இருந்தால் கதை வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஸ்டாப் இட். ரொம்ப ஒரு அருமையான படைப்பு. நன்றி மாரி செல்வராஜ் சார் அண்ட் டீம். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நான் அனுபவம்